காந்தாரா சாப்டர் 1 படம் மூலமா இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் ருக்மணி வசந்த். ஆக்சுவலா பெங்களூரை பிறப்பிடமா கொண்ட இவங்க லண்டன்ல தான் தன்னுடைய ஆக்டிங் டிகிரியை படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சி பீர்பால் ட்ரையாலஜின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அது தொடர்ந்து கன்னட ஆக்டர் ரக்ஷித் ஷெட்டி கூட சேர்ந்து நடிச்ச சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு ஏ அண்ட் சைடு பி படங்கள் மூலமா கன்னட ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தாங்களே தவிர பெருசா ஒன்றும் ஃபேமஸ் ஆக முடியல. அப்புறம் கன்னட படங்கள்ல மட்டுமே நடிச்சுக்கிட்டு வந்த ருக்மணி வசந்த் ஒரு நிலையில தெலுங்கு படத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சு தமிழ்லையும் ஏஸ் மற்றும் மதராசி போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் காந்தாரா படம் மூலமா ஃபேமஸ் ஆகி இப்ப யாஷ் கூட சேர்ந்து டாக்ஸிக் படத்திலையும் ஜூனியர் என்டிஆர் கூட சேர்ந்து டிராகன் படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்த சில நாட்கள் ஆக்ட்ரஸ் ருக்மணி வசந்த் பிகினி ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரதா பலராலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. சொல்லப்போனா இதை பார்த்தவங்களா இது ருக்மணி வசந்த் தானா உண்மையா பொய்யான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில ஆக்ட்ரஸ் ருக்மணி வசந்த் ரீசெண்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடையதுன்னு சொல்லி ஏஐயால உருவாக்கப்பட்ட சில இமேஜஸ் ஆன்லைன்ல பரப்பப்படுறத நானும் என்னுடைய டீமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இமேஜஸ் முற்றிலும் போலியானவை மற்றும் புனையப்பட்டவைன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த மாதிரி மேனிப்புலேட்டட் கண்டென்ட்டை உருவாக்குறதும் பரப்புறதும் ரொம்பவே பொறுப்பற்ற செயல் மட்டும் இல்லாம கடுமையான தனி உரிமை மீறலும் தான். நாங்க இந்த விஷயத்த தீவிரமா எடுத்துக்கிட்டு இந்த இமேஜஸை உருவாக்கி பரப்பினவங்க மேல தேவையான சட்டம் மற்றும் சைபர் கிரைம் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட்டை பரப்புறதுல இருந்தோ இல்லைனா அதுல ஈடுபடுறதுல இருந்தோ எல்லாரும் விலகி இருக்குமாறு கேட்டுக்கிறேன்னு ஆக்ட்ரஸ் ருக்மணி வசந்த் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஏஐயோட வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு வருது. என்னதான் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு வந்தாலும் இது தொடர்கதையா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.